பேங்க்ல கட்டினா வேலு குண்டே வருவானே. டேய் குழந்தைசாமி, முதல்ல எனக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் பேங்க் கட்டு. டேய் உனக்கு என்ன பண்ணடா நான் கட்டணும்? என் டீ கடை எரிச்சு நாசமாக்கணும்ல, அதுக்கு 50,000 ரூபாய் கட்டு. மூஞ்சி முகரையும் பாரு, நீ தானா ஊத்துனா எடுத்து ஊத்துனா எரிஞ்சு சாப்பிடா போச்சு. தண்ணி இல்லனா எடுத்து ஊத்த சொன்னேன். நீ ஏன் தண்ணி மண்ணெண்ணெய் ஒரே மாதிரி கேன்ல வச்சிருந்த? நீ கூட தான் டீசல் பெட்ரோல் ஒரே மாதிரி டேங்க்ல வச்சிருக்க. என்ன ராஸ்கல், நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். அன்னைக்காச்சும் கன்ஃபியூஷன்ல கடை எரிச்சேன், இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஆமா என்ன கொளுத்திடுவே நீ? கொளுத்தி கொலை பண்ணிடுவேன் உன்னை இன்னைக்கு. என்ன கொலை பண்ணிடுவே நீ? நைட்டோட நைட்டு ஆள் வச்சு கண்ணகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ? பண்ணிடுவேன். ஆமா என்ன யாரவன் செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்னமோ என்ன பண்றான். கொலை பண்ணிடுவியா? ஹலோ பிரதர், கொஞ்சம் இங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? கொலை கொள்ள கற்பழிப்பு இந்த மாதிரி அவங்க வாயாலேயே சொன்ன வாக்கு மூலம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னே. சிபிஐல கொடுத்து பணம் வாங்குவியா? ஆமா, அப்ப இங்க என்ன நடந்து போச்சுன்னு பணம் வாங்க போற நீ? நீ தான் அவனை கொலை பண்ண போறதா வாக்கு மூலம் கொடுத்துருக்கல. நான் அவனை கொலை பண்ண மாட்டேன்ல. நீ பண்ணலன்னா என்ன? நான் அவனை 4 பேர்த்த வச்சு போட்டு தள்ளிட்டு நீ தான் பண்ணதாக சிபிஐல கொடுத்து 1 லட்ச ரூபாய் பணம் வாங்கிடுவேன்ல. டேய் இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? கவர்மெண்ட் கொடுக்குற 1 லட்ச ரூபாய் பணத்தை நீ கொடுத்தனா இந்த செல்போனை கொடுத்து நான் போயிட்டே இருப்பேன்ல. அப்படியே 50,000 வாங்கி கொடுங்க சார், உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் தரேன் சார். ஆமா, அப்ப 1.5 லட்ச ரூபாய் சேர்த்து கொடு. டேய் இங்க வர்றா, இது பட்ட பகல் கொல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது நல்லா இல்ல. அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் ஏன போற? பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் போற. இந்தாடா எடுத்துட்டு போங்கடா. லட்சுமி ஏன் தூக்கி எறியற? டீசென்ட்டா கொடுப்பா. என்ன நீ வாமாப்ல பாவிகளா, என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? 2,000 ரூபாய் போன 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கின முதலுக்கு இருக்கேன் நான் தான்டா. காற்றுவா ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒரு சின்ன ஹெல்ப்னே. என்ன ஹெல்ப்? 3 விரல்ல ஒரு விரல்ல தொடுங்கண்ணே. நான் ஏன் தொடணும்? அண்ணே, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். 3 தொழில் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 3 விரல்ல எந்த விரல்ல தொடுறீங்களோ அந்த தொழிலை ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். என்னையா அது? இந்த காலத்துல அவன் வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா? நீ மனுஷன்டா. 3 விரல்ல ஒண்ணா தொடுறவா? 3 தொழிலை எப்படி ஒண்ணா பண்ண முடியும்? ஏதாவது ஒண்ணு தொடுங்க, தொழிலை இப்ப ஆரம்பிச்சிடறேன். அப்படியா? அதானே? அது இல்ல, அது இல்ல. இதானே? அது இல்ல. இது இதானே? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. என்னடா சொல்ற? அண்ணே, வீட்டுல ஒரே வருமண்ணே, ஒரு வேளை சாப்பிட கூட வழி இல்லைண்ணே. கழுத என்னத்தையாவது பண்ணிவிட்டு 1 வருஷம் போய் ஜெயில இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்கு 3 தொழில் பிக்ஸ் பண்ணனே. 1 கொலை, இன்னொன்னு கொள்ளை, 1 கற்பழிப்பு. நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? கொலை பண்ற வரல தொட்டுப்பிட்டீங்க. கொலை பண்ற வரல தொட்டுப்பிட்டனா? ஆமாண்ணே, அதுவும் ஆள் காட்டி வரல தொட்டுப்பிட்டீங்க. இப்ப ஆளை காட்டுது பாத்தீங்களா? உங்களே காட்டுது பாருங்க. இது நல்லா இல்லடா. செவனேன்னு போய்க்கு கூப்பிட்டு ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் சொல்லி உரண்டு இருக்கிறது நல்லா இல்ல. சும்மா வளவள பேசிருக்கேன். ஜெயிலுக்கு நேரமாச்சு. என்னடா ரயிலுக்கு நேரமான மாதிரி சொல்ற? சீக்கிரம் வெட்டி ஜெயிலுக்கு போகணும்டா. ஆமாண்ணே, உன்னை வெட்டிட்டு தான் சொல்லிட்டாங்கண்ணே. பாக்க பிச்சைக்கார மாதிரி எவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கா. எவனையும் நம்பி நின்னு பேச முடியல. நான் என்ன செய்வேன்? எருமாட்டு பழம் கண்ண புடனில் ஆட வச்சிருக்க, ஓரமா போயிருக்க, மேல வந்து போதுற. சாரி இல்ல. என்ன சாரின்னு? அங்க இருந்து ஒரு பஸ் வந்தா மேல போய் மோதிட்டு சாரி சொல்லுவேடா? இல்ல இல்ல. லாரியில மோதிட்டு சாரி சொல்லுவியா? இல்ல இல்ல. இல்ல ஒரு ஆட்டோல மோதிட்டு சாரி சொல்லுவேடா? அங்கெல்லாம் இடிச்சா செத்து போகும்னா. அங்கெல்லாம் இடிச்சா செத்துருவேன். எங்க மேல எல்லாம் மோதினா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியமா? ஒரு கும்பல்ல கூட்டத்துல வந்து மோதினா பரவாயில்லடா. தன்னந்தனியா வந்துகிட்டு வந்து மேல மோதுற. இந்த கலர்ல சட்டையை பார்த்தா பொம்பளை பிள்ளை நினைச்சிருச்சியா? இல்ல இல்ல. அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சா கூட சாரி தான் சொல்லுவியா? தெரியாம இடிச்சா சாரி சொல்லி நானும் சொல்லுவேன். அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ரேப் பண்ணா அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ செய்வடா, நீ செய்வடா. உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கு பிள்ளை விடுறதே தப்புடா ரோட்ல. சாரின்னு சாரி சொல்லாரா? சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா. சாரின்னு மறுபடியும் சாரிங்காரா, மறுபடியும் சாரிங்காரா, சாரியாரா, சாரிங்காரா, சாரிங்கா. குற்றாலத்தை பார்த்து கொலை பண்ணிடுற ஆட்கள் என்ன நினைச்சுக்க போடா. அல்ல என்ன இந்த பக்கம் அடிச்சது மாதிரி இந்த பக்கம் முன்னாடி அடிக்கல. இந்த பக்கம் நான் அடிச்சது பிரியப்பட்டு அடிச்சது. இந்த பக்கம் நீ சொல்லி அடிக்க அளவுக்கு நான் வன்முறையாளம் கிடையாது. போ பிச்சு விட உன்னைய. அல்ல என்னடா ஒரு சைஸா தட்டியா பிடிக்கிற? இப்படி வாங்க. என்ன அடிங்க. இது அடிக்கலன்னா என்னடா பண்ணுவ? அடிடா. அடிக்கல எது டாவா? என்ன வார்த்தை மாறுது? அடிக்கலைன்னா வெட்டுடா. அதான் அடிச்சிட்டலடா. அது அப்படா. இப்ப அடிடா. டேய் அடிடா. டேய் அடிடா. போதும். அடிடா. என்னைய மிருகம் ஆக்கிறாதா? மிருகம் ஆயிட்டடா. சொன்னாங்க வீட்டுக்கு போனீங்க. அடிடா அடிடா. அடிச்ச அமைதியாரியா நீ? அடிச்சிருவேன். அடி. உன்னை அடிக்கணும். வாங்க வா. இப்படி ரொம்ப கேட்கிறானே. என்ன கடைசி இழுவ மாதிரி இருக்கு? மூச்சக்காரா? அட பாவி, செத்துட்டியா? அடே அடே, என்ன கொலை பண்ண வச்சுட்டேடா, என்ன கொலை பண்ண வச்சுட்டேடா, அறியாம என்ன கொலைகாரன் ஆக்கிட்டேடா.